வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கலா வந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறாங்க. கலா சொல்கிறாங்க, மேடம், நம்ம இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் ரேவதிக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வந்துடும். அப்படி அவளுக்கு சீக்கிரம் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த கார்த்திக் கூட போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காது. மேடம், அவங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த டிரைவர் பயலோட ஞாபகம் வரத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டு என்னன்னா 6 மாதம் வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லியிருக்கீங்க. 6 மாதத்துக்குள்ள ரேவதிக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கலா, நான் எந்த பிளானும் இல்லாமையா நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, கண்டிப்பாக மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகிறது உறுதி. அது யாராலையுமே தடுக்க முடியாது. நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இல்லை, வேற ஏதாவது குழப்பம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒருவேளை ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை அவளை எப்படி ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கலாவும், சரிங்கத்த, எனக்கு ரேவதியை எப்படியாவது எங்கள் வீட்டு மருமகளாக கொண்டுட்டு வரணும். அதுதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆசை. அதுக்கு அந்த ஈஸ்வரி அது கண்டிப்பாக நிறைவேறும். அதனால நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொல்ல, இதை கேட்டுட்டு வில்லியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்துட்டு நேராக கலா கிட்ட, நான் போய் ரேவதி கிட்ட பேசுகிறேன், நான் பேசினா அவள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ரேவதியை வந்து பார்க்குறாங்க. ரேவதி அவங்களோட ரூமில் இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும். ஹீரோயின் சொல்கிறாங்க, சொல்லுமா, என்ன முக்கியமான விஷயம்? ஏதாவது பிரச்சனையாம்மா? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கே தெரியும், இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா, அதான் நான் சொன்னேன்ன, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க. 6 மாதத்தில் நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைம்மா, 6 மாதம் ரொம்ப டைம் ஆகும். உனக்கே தெரியும் உங்கள் அப்பா வந்துட்டு உன் பாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசமாக இருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? பாட்டிக்கு நம்ம குடும்பத்து மேலே நிறையவே கோவம் இருக்குது. ஒருவேளை அவங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுறது? அதான் நான் சொல்கிறேன், இது மாதிரி இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பம் ஒன்று சேரும். நீ ஏம்மா 6 மாதம் டைம் கேட்குற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைம்மா, 6 மாதம் டைம் வந்துட்டு எனக்கு எதுக்கு கேட்டேன் அப்படின்னா, அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அதுக்கு தாம்மா கேட்டேன். ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி, உனக்கா நான் டைம் கொடுக்காம இருக்க போகிறேன்? நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் நினைக்கிறேன். இங்கே பாரு, ஒரு வாரம் மட்டும் டைம் எடுத்துக்க. அடுத்த வாரம் 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். இது மாதிரி உங்கள் அப்பா அவரோட அம்மாவை எவ்வளோ நாளும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் உன் பாட்டிக்கு தெரிய வந்துச்சு, என் மேலே உள்ள கோவத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற? கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களா? அவங்க எதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உனக்கே தெரியும், உங்கள் அப்பாவை உன் பாட்டிக்கிட்டேருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த கோவத்தை என் மேலே காமிக்கணும்ல, அதனால இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீதாம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்துறதுக்கு ஒத்துக்கணும். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, சரிம்மா, உங்களோட விருப்பம்தான் என் விருப்பமும். நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா, எனக்காக வந்துட்டு நீ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா, ஒருவேளை பாட்டிக்கு தெரிஞ்சு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறது? ஈஸ்வரி சொல்கிறாங்க, அம்மாடி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாட்டி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணாலும் நான் எப்படியாவது காலில் கையில் விழுந்தாவது இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்திடுவேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிம்மா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியல்ல, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த கல்யாணத்தை நான் சீக்கிரம் நடத்த போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த நீ யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சு
அதுவே உன் பாட்டிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும், சரியா? உடனே ஹீரோயினும் சரிம்மா, நான் கண்டிப்பா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா எப்படி சொல்ற? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, உங்க அப்பா வந்துட்டு சர்பத்தெல்லாம் குடிக்க போவாருல்ல, அங்க போயிட்டு தான் பொண்ணுக்கு தான் அம்மாவோட பேரனோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். அதனால நீ இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நம்ம எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்ச பிறகு நீ வந்துட்டு சொல்லலாம். இதை கேட்டதும் ரேவதியும், சரிம்மா, உங்களோட விருப்பத்துக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு முட்டுக்கட்டை போட்டிருக்கேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு என் பேச்ச நல்லா கேக்குறா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க இங்க எல்லாரையுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க அப்படின்னு எங்களுக்கு தாம்மா தெரியும். சோ கண்டிப்பா உங்களை காரணம் முன்னிட்டு நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்போம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி அங்கிருந்து வெளியில வராங்க, ரேவதிய ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு. ஈஸ்வரி வெளியில வந்துட்டு நேரா கலாவை பாக்குறாங்க. கலா கேக்குறாங்க, என்ன மேடம் ஆச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, 2 வாரத்துல கல்யாணத்தை நடத்த போறேன்னு சொன்னேன். நானும் எடுத்து சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. இந்த கல்யாணம் நடக்க போறது உறுதி. அதுக்கு கலா சொல்றாங்க, மேடம், இந்த கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்பமா பண்ணா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. பேசாப்ல கோவில்ல கொண்டு போய் கல்யாணத்தை முடிச்சிடலாமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நானும் அதான் நினைச்சேன். ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லி நம்ம இந்த கல்யாணத்தை கோவில்ல முடிச்சிடலாம். இதை கேட்டதும் கலாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க. ரேவதி கிட்ட நம்ம இப்பயே கல்யாணம் பண்ண கூப்பிட்டோம் அப்படின்னா அவ கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தான் ஏதாவது சொல்லி போய் சொல்லி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி ரேவதி, இது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா, உனக்கு வந்துட்டு அந்த கார்த்திகோட கல்யாணம் பண்ற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன். நான் வந்துட்டு என் பேரனை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு உன் பாட்டி வீட்டுக்கு வர போறதா சொல்றாங்க. உன் பாட்டி இங்க வரத்துக்குள்ள உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அதனால நீ வாமா, கோவில்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். உடனே ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுமா. அப்பாவை எல்லாம் கூப்பிட்டு தானமா கல்யாணம் பண்ணணும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் வந்துட்டு 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு தானே நீயும் ஆசைப்படுற. அதனால கண்டிப்பா வந்துட்டு நம்ம இத பண்ணிதான் ஆகணும். வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம கார்த்தியையும் கலாவையும் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம். யாரும் இந்த கல்யாணத்தினால எந்த வகையிலையும் கோவப்பட போறது கிடையாது. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, அம்மா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? உனக்கு ஏதாவது தப்பான வாழ்க்கையவா அமைச்சு கொடுக்க போறேன்? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நானுமே ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, அப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரிம்மா, சரிவா கிளம்பலாம் அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ வீட்டுல உள்ள யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஈஸ்வரி ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் நானும் ரேவதியும் கோவிலுக்கு போறோம் அப்படின்னு. அப்போ நம்ம ராஜாவும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் போனதோட அந்த கலாவும் மருதும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வெளியில கிளம்புறாங்க. அப்போ மயிலை 2 பேரையும் சந்தேகமா பார்த்து, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மருது சொல்றாரு, இது மாதிரி நான் வந்துட்டு கோவிலுக்கு போறோம் 2 பேருமே. அதுக்கு மயிலு சொல்றாரு, என்ன கோவிலுக்கு போறீங்களா? எதுக்கு கோவிலுக்கு போறீங்க? கலா சொல்றாங்க, நல்லா இருக்கே, நாங்க கோயிலுக்கு கூட போக கூடாதா என்ன? எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாரு மயிலு, இதுக ரொம்ப ஓவரா பண்ணுதுக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு வீட்டுல இருக்காரு. இன்னொரு பக்கம் மருதுவும் கலாவும் சேர்ந்து நேரா கோவிலுக்கு போறாங்க. ஈஸ்வரியும் ரேவதியும் கோவில்ல மாலையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. மருதுவும் கலாவும் மாலையோட வராங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மயிலு இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தேகப்படுறாரு. ஃபர்ஸ்ட் அத்தையும் ரேவதியும் போறாங்க. அப்புறமா இந்த கலாவும் மருதுவும் போறாங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ, விடக்கூடாது, என்ன அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு மருதுவையும் கலாவையும் ஃபாலோ பண்ணி போறாங்க நம்ம மயிலு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி கோவிலுக்கு போக நம்ம மயிலும் கோவிலுக்கு போறாரு. அங்க மாலையும் கையுமா நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மயிலு ஷாக் ஆகுறாரு. அப்போ அவங்க மாலை கொண்டுட்டு போய் கோயிலுக்குள்ள போக, அப்ப அங்க உள்ளவர்கிட்ட, இங்க பாருங்க,
அவங்க 2 பேரும் எதுக்கு மாலை வாங்கினாங்கன்னு தெரியுமா? அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அந்த 2 பேர் போறாங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் கோவில்ல கல்யாணமா. இதை கேட்டதும் மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, இவங்க 2 பேருக்கும் கோவில்ல கல்யாணமா? ஆகா, அத்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. உடனே அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சகல, இங்க ரொம்ப பெரிய அநியாயம் நடக்குது. ரேவதிக்கும் அந்த மருதுக்கும் திருட்டுத்தனமா அத்தை கோவில்ல கல்யாணத்தை முடிக்க போறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப மயிலு சொல்றாரு, சகல, சீக்கிரம் வாங்க. நீங்க வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த முடியும். அத்தை வர வர ரொம்ப அநியாயம் பண்றாங்க. இந்த அநியாயத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா அத்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவாங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டே நேரா கோவிலுக்கு வராரு. கோவில்ல வந்துட்டு ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சே ஆகணும். அப்போ ஐயர் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு யாருக்குமா கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கும் அந்தோ நிக்கிற அந்த பையனுக்கும். அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே நிக்க வச்சு 2 பேருக்கும் மாலை கொடுக்குறாங்க. 2 பேரும் மாலை மாத்துறதுக்காக போறாங்க. ஈஸ்வரி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா நான் நினைச்சது நடக்க போகுது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சரியான சந்தோஷத்துல இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, டக்குன்னு காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி அவங்க 2 பேரையும் பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக தேவையில்லாம வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க ரேவதியோட இந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி அவளை வந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக முயற்சி பண்றீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லத்த. இதை கேட்டதும் ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி. அப்ப கலா சொல்றாங்க, யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத எங்க அத்தை தான் முடிவு பண்ணுவாங்க. நீ தேவையில்லாம முடிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு, உன்னால ரேவதி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ நீ தேவையில்லாம இந்த குடும்பத்துல தலையிடாத அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறாரு. நேரா கலாவை பார்த்து, இங்க பாரு, உன்னால எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். இந்த குடும்பத்துக்கும் வந்து இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல கலா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு. ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, இவன் தான் கார்த்தின்னு சொல்லி இவனை உனக்கு உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் இவன் கார்த்திக் கிடையாது, இவன் பொய்யானவன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, யாருமா இவரு, எதுக்குமா இந்த கல்யாணத்தை வந்து தடுக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் நம்மளோட பரம்பரை எதிரி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்றான். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. அப்படியாமா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இவன் நம்ம குடும்பத்துல உள்ள யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இதை பண்றான். இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் ஜஸ்ட் 5 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்குமா? நம்ம அதிகமா நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.